ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில படிப்பினைகளையும் ஒரு 4 தொடராக பார்ப்போம். இன்றைக்கு அதனுடைய இறுதியாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும் என்பதாக ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நம்ம முழுமையா படிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தால் இல்லை. அதை நம்ம படிப்பதற்கு 1 மணி நேரமோ அல்லது ஒரு நாளோ ஒரு வாரமோ எடுத்துக்கொண்டாலும் முழுமையான அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நம்மால் புரிந்து தெரிந்து படித்து விடவோ அல்லது அறிந்து விடவோ முடியாது. மாறாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய அங்கங்களாக செயல்முறைகளாக நாம் எடுத்துக் கொள்ளாத வரைக்கும் உண்மையிலேயே அந்த நபியுடைய அந்த வார்த்தைகளை அந்த நபியினுடைய வாழ்க்கையை நம்மால் சரியாக பிரச்சனை. எதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைய நம்ம அறியணும்? கேட்கல சரியா? வரலாறை போன்றி வேற யாருடைய வரலாறு படிக்கிறது நமக்கு நன்மை இருக்காது. ஏன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுகளை வாசிப்பதில் தெரிந்து கொள்வதில் அதை நடைமுறைப்படுத்துவதில் நமக்கு நன்மை இருக்கு. இது 2வது விஷயம். இன்னும் வேற ஏதாவது இருக்கான், நீங்க நபிய பின்பற்றணும், இது நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கற்றுத்தரணும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னதை போன்று முன்மாதிரி உண்டு. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது ஒரு முஸ்லிம் மீது கடமையாக்கப்பட்ட விஷயம். இப்படி பலவிதமான அம்சங்கள் இருந்தாலும் கூட ஒரு பிரதானமான அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம யாரை நேசிப்போம், நம்ம யாரை பத்தி முதல்ல ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு பிரியமானவர். தந்தையை பிடிக்குமா தாயை பிடிக்குமா அப்படின்னு பிள்ளைகள் கேட்டா ஃபர்ஸ்ட் யாரும் சொல்லுவாங்க? பெரும்பாலும் ஆண் பிள்ளைகள் தாயை தான் சொல்லுவாங்க. ஆனா பெண் பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசமானவங்க, தந்தையை பிடிக்கும் அப்படின்னு சில சந்தர்ப்பங்கள்ல சொல்லலாம். ஆனா தாயை தான் பெரும்பாலும் 90% ஆனவர்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதன் காரணமா? எதுக்கு தாயை பிடிக்கும் சொல்லுங்க. கேள்வியோட போனாதான் நல்ல சொல்றதுக்கு இருக்க முடியாது, சரிங்களா? அப்ப இதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் தாயை சிறப்புப்படுத்தி சொன்னாங்க. அப்போ தாய் பட்ட கஷ்டங்களும் தாயினுடைய அக்கறையும் தாயினுடைய ஆறுதல்களும் தாயினுடைய அன்பின் வெளிப்பாடும் ஒரு மகனுக்கு ரொம்பவும் தாயின் மேல பற்று பாசம் அதிகமா வருவதற்கு ஒரு காரணமா இருக்கும். நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். நபியே அவர்கள் புறக்கணித்தால் உங்க மேல கடமை என்னன்னா சொல்றது மட்டும்தான், எடுத்து சொல்லிட்டீங்களா அது போதும் அப்படின்னு அல்லாஹ் நபிக்கு நிர்பந்திக்கல. அவங்கள நேர்வழிக்கு நீங்க கொண்டு வந்து தான் தீரணும், அதுக்காக நீங்க பாடுபட்டு தான் தீரணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றா, நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க நேர்வழி பெற்றுவாங்க. புறக்கணிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் கேடே தவிர உங்க மேல கடமை எடுத்து சொல்றது மட்டும்தான் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பொழுது கூட இது மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா, நான் சொல்லிட்டேன் அவன் கேட்கல அப்படின்னு ஒரு மாதிரிதான் நம்ம இருக்கும். ஆனால் அந்த தூதருடைய பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றான், லஅல்லக பாஷிருன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். அவர்கள் முஃமின்கள் ஆக மாட்டார்களா என்பதாக நினைத்து நபியை கவலையால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர் போல் உள்ளது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் இந்த வேதத்தை அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதனால் உங்களை நீங்களே வருத்திக் கொண்டு அழித்துக் கொள்வீர் போல் உள்ளது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நபி அல்லாஹ் கொடுத்த அந்த கட்டளைக்கு அதிகபட்சமாக எஃபெக்ட் அதிகமாக கொடுக்கிறாங்க. எதற்காக? இந்த உம்மத்தின் மீதான அக்கறை, இந்த உம்மத்தின் மீதான. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை வசனத்தை ஒன்றை ஓதி காண்பிக்கிறாங்க. என்ன திருமறை வசனம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தின் மீது கூறிய வார்த்தை எப்படி? ரப்பி இன்னஹுன்ன அضلல்ன கதீரன் மினன் நாஸ்.
இறைவா, உண்மையிலேயே அந்த மக்களில் அதிகமானவர்கள் வழிகேட்டில் போயிட்டாங்க, வழி தவறிட்டாங்க. யார் என்னை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். பின்பற்றாத ஒரு விஷயத்துல நீ என்ன கேள்வி கேட்காதே, எல்லாம் அவங்கள நானும் பொருட்படுத்தல, நீனும் பொருட்படுத்தி விட வேண்டாம் அப்படின்னு உள்ள மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வகால ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எப்படி? இன்துஹத்திஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டிக்க வேண்டும் என்றால் இபாதுக், அவர்கள் உன்னுடைய அடியார்கள், நீ தண்டிச்சுக்கோ. நீ அவர்களை மன்னிக்கணும்னு நினைச்சேன்னா நீ மிகைத்தவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கின்றாய் இறைவா. தண்டிக்கிறதுனா நீ தண்டிச்சுக்கோ, மன்னிக்கிறதுனா நீ மன்னிச்சுக்கையா, எனக்கும் இதுக்கும் பொறுப்பு இல்லை அப்படின்னு மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. இப்படி வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர்கள் கைகளை உயர்த்தினாங்க, வானத்தினோடு உயர்த்திட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹும்ம உம்மதி அல்லாஹும்ம உம்மதி அல்லாஹும்ம உம்மதி வபகா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய உம்மத், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயம் என்பதாக சொல்லி அழுதார்கள். ஹதீஸ்கள்ல பார்க்கணும். அப்படி அழுததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறான். என்னுடைய தூதர் அழுது கொண்டிருக்கின்றார், எதற்காக அழுகின்றார் என்பதாக எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்டுக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்பதாக கேட்டு உங்களை அல்லாஹ் அனுப்பி வச்சான். அல்லாஹ் அறிவான் நான் எதற்கு அழுகிறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அழுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதற்கு பிறகு திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல போறான். திரும்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஜிப்ரீலே, என்னுடைய தூதரிடத்துல நீங்க போங்க, போயிட்டு சொல்லுங்க, இன்னா சனுதீக ஃபீ உம்மதி வலா நஸூக். நபியே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நன்மாராயம் கூறுறான், என்ன நபியே, உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்தில் உண்மை நாம் உறுதி கொள்வோம், உங்களுடைய உம்மத்துடைய காரியங்கள் விஷயத்தில் நீங்க உங்க சமுதாயத்துக்கு கவலைப்பட்டு வருத்தப்படக்கூடிய இந்த விஷயங்களுக்காக உங்களை நாங்க உறுதி கொள்வோம், உங்களை கவலை செய்ய மாட்டோம், உங்களை வருத்தப்பட வைக்க மாட்டோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபிக்கு வாக்கு கொடுத்தான் என்பதாக சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துது? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தின் மீது எடுத்த அக்கறை, உம்மத்தின் மீது கொடுத்த அந்த கவலை, அந்த கவலையின் வெளிப்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் பல சந்தர்ப்பங்களில் பல கட்டங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உம்மத்திற்காக ஏங்கிய தருணங்கள் என்பதாக சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் எந்த அளவிற்கு நமக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே சிபாரிசு செய்வார்கள், படித்து பேசுவார்கள் என்பதாக ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது மக்கள் எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாம் செய்த அந்த தவறை மக்களிடத்துல சொல்லி, இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபமாக இருப்பதை போன்று நேற்று என்றைக்கும் இருந்ததில்லை, நான் என்னுடைய பாவத்தை நினைத்தே நான் வருந்தி கொண்டிருக்கின்றேன், என்னால் உங்களுக்கு எந்த ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கை வச்சுவாங்க. மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு போவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க, நான் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு போவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னால் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒவ்வொரு நபிமாரிடத்திலே போய் இறுதியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அப்ப வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் சொல்வார்கள், எங்களுக்காக உங்க ரப்பிடத்துல நீங்க சிபாரிசு செய்யுங்க, பரிந்து பேசுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அரிசிக்கு முன்பாக அப்படியே சஜ்தாவில் வருவாங்க. இதுவரைக்கும் யாரும் புகழாத வண்ணம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை புகழ்வார்கள், புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே புகழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் அதன் காரணமாகத்தான் விசாரணையை முதலாக ஆரம்பிப்பான். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சிபாரிசின் மூலமாக அல்லாஹ் அந்த மறுமை நாளில் முதலாக கூறக்கூடிய வார்த்தை, யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், முஹம்மதே உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், வஷ்ஃபஅ ஷஃபா, நீங்கள் யாருக்கு ஷஃபாஅத் செய்ய வேண்டுமோ பரிந்து பேசுங்கள், ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படும்.
நீங்கள் யாருக்காக ஏதேனும் கேட்க வேண்டுமா நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எதை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் கூறியிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹும்ம உம்மத்தி, இறைவா என்னுடைய சமுதாயம் என்பதாக அந்த நேரத்திலும் நமக்காக இந்த உம்மத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கஷ்டத்தை அந்த கவலையை வெளிப்படுத்துவார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்தது? உண்மையிலேயே நம்முடைய தாயை விட தந்தையை விட உற்றார் உறவினர்களை விட நீங்கள் என்னை நேசிக்காதவரை ஈமான் கொண்டவர்களாக முடியாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், நம்முடைய தாயை விட நேசத்திற்குரியவர்கள், நம்முடைய தாயை விட நம்ம மீது அக்கறை படைத்தவர்கள், நம்முடைய தந்தையை விட நம்முடைய பிள்ளைகளை விட நமக்கு யாரெல்லாம் விருப்பமானவர்கள் எல்லோரையும் விட நமக்கு மிகவும் நேசத்திற்குரியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருக்க வேண்டும். ஏன்? சிபாரிசில் நமக்கு முதன்மையானவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் திருமலை குர்ஆனில் எப்படி சொல்லிட்டார்கள் என்றால், அந்த நாளில் தன்னுடைய சகோதரனை விட்டு மனிதன் இறந்து வருவான், தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை விட்டும் இறந்து வருவான், தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டும் மனிதன் இறந்து வருவான். யார் இது? இது காஃபிர் அல்ல. காஃபிர்களுடைய நிலைமை வேறு, முஸ்லிம்களுடைய நிலைமை அல்லாஹ் சொல்றான். முஸ்லிம்களில் பாவம் செய்தவர்கள், பாவத்தை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படி இறந்து வருவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய காரியங்கள் தான் மேலானதாக தெரியும். அப்படிப்பட்ட அந்த நாளில் யாரும் கூட நிற்க மாட்டாங்க. நாம சொத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிகளை யாருக்காக கொடுக்கின்றோமோ அந்த மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி நம்ம நேசிக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனால் அவர்களை விட நாம யாரை நேசிக்கணும் அப்படின்னா, நம்முடைய தூதர், நமக்காக கஷ்டப்பட்டவர், நமக்காக கண்ணீர் வடித்தவர், நமக்காக ரத்தம் சிந்தியவர், அவரை நேசிக்கிறது தான் முதன்மையானதாக இருக்கும். அதைத்தான் அந்த தூதரும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதை நபித்தோழர்கள் வெளிக்காட்டினார். அந்த நபித்தோழர்கள் இதை நம்முடைய வாழ்க்கையில் அதை வெளிக்காட்டினார்கள். இன்னும் அந்த தூதர் எந்த அளவிற்கு இந்த உம்மத்துடைய விஷயத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்தார் என்பதாக நம்ம சில ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பதை பார்த்துவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பிரார்த்தனை பண்றாங்க. என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம பின்னிய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், மறைவாக பகிரங்கமாக அவள் செய்த ஏதேனும் பாவங்கள் இருந்தால் மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிக்காக பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க. இதை பார்த்த என்னுடைய உன்னை சந்தோஷப்படுத்திருச்சா, ஆச்சரியப்படுத்திருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, கால ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்க சந்தோஷப்படுத்தாம வேற என்ன சந்தோஷப்படுத்த போகுது அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஆயிஷா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த உம்மத்தின் மீதான அந்த தூதருடைய அக்கறை எந்த அளவிற்கு அளப்பெரியதாக, எந்த அளவிற்கு சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கும் என்பதை நாம் இந்த செய்திகளின் வாயிலாக புரிந்து கொள்ளலாம். ஆக அந்த தூதரை நேசிப்பது, அந்த தூதரை பற்றி அறிவது என்பது வெறுமனே வாக்கு விஷயங்கள் பார்க்கப்படுவதில்லை. பள்ளிவாசல்ல இருக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல மார்க்க நிகழ்வு நடக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கும். ஆனா திருமண நிகழ்வு வந்தா, குடும்ப விஷயங்கள்ல, அதாவது யார் வைத்து அவர்களுக்கு மத்தியில் அந்த நிஜாவில் பேணாத நிலைமை, அந்த இடங்களாக இருந்தாலும் பேணணும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் பேண சொன்னார்கள். என்னுடைய மகன் ஆடையுடைய விஷயத்தில் ஒழுக்கமற்றவனாக இருக்கின்றானா, கருணை காலுக்கு கீழே ஆடை இருக்குது, கண்டும் காணாத ஒரு தந்தையாக இருக்கக்கூடாது. சிலர் கேட்பாங்க, ஏன் பிள்ளைக்கு இப்படி துணிய மேல ஏற்றி உடுக்க வச்சிருக்கா அப்படின்னு. என் தூதர் இதைத்தான் கட்டளையிட்டால் அதை நானும் விரும்புகிறேன், என் தூதர் விரும்பியுள்ளார், அதனால நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். தொழுகையை சரிவர பேணக்கூடியவர்களாக,
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் அந்த நபியை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதுதான் அந்த நபியை நேசிப்பதனுடைய அடையாளம். அந்த நபியை அப்படி நேசித்தால்தான் அந்த நபியினுடைய இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு முறை அதிலும் மிக குறிப்பான ஒரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சில மனிதர்கள் வந்து கேட்கின்றார்கள். அதாவது உம்முல் முஃமினீன், அதாவது முஃமின்களுடைய தாயே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது நடைமுறை வாழ்க்கை, பண்புகள், நற்பண்புகள் எப்படி இருந்தது, அல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. நம்ம இந்த வாழ்க்கையை தான் படிக்கணும்னு வந்தோம், வாழ்க்கையினுடைய சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ஆயிஷா வந்து ஒரே வார்த்தை சொன்னாங்க, கான குல்குஹு குர்ஆன், கான குல்குஹு குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது.